சாலையின் இருபுறமும் ஓடிக்கொண்டிருந்த சாக்கடை நீரினிடையே ஓலை பீய்ந்த சில குடிசை வீடுகள். அங்கே சாக்கடை தண்ணீரில் பேப்பர் கப்பல் விட்டு சந்தோஷமாய் விளையாடி கொண்டிருந்த சிறுவர்கள். அவர்களுக்கு அந்த நாற்றம் பழகிவிட்டதோ என்னவோ. சற்றும் அருவருப்பு இல்லாமல் இடுப்பிலிருந்து நழுவிய அரைக்கால் டவுசரை மேலே மீண்டும் மீண்டும் தூக்கிவிட்டபடி சிரித்து ஆட்டம் போட்டு கொண்டிருந்தனர். வறுமையின் பிடியில் சிக்கிய அந்த சின்னஞ்சிறுசுகள். அங்கே கிழிந்த பாய் ஒன்றில் இழந்த பழத்தையும் கொய்யா பழத்தையும் கூறு போட்டு வைத்துக் கொண்டு கூவி கொண்டிருந்தாள் பரட்டை தலையுடன் கிழவி ஒருத்தி. சாக்கடை ஓரமாக அமர்ந்து வியாபாரம் செய்து கொண்டிருந்த அவளது அருகில் வந்த 2 கருப்பு பன்றிகளை குச்சியால் துரத்தியபடி, ஊட்டாண்ட கடை போட்டா படு பேஜாரால போகுது, இதுங்க தொல்லை தாங்கல என புலம்பிக் கொண்டே பன்றிகளை அடித்து துரத்தினாள். பின்னர் பழங்களின் மேல் மொய்த்த ஈக்களையும் கொசுக்களையும் ஒரு துணியால் அடித்து விரட்டினாள். இப்படி ஏழ்மையின் நகரமாக அவ்விடம் காட்சி தந்தது. அதே இடத்தில் தான் உண்டு தன் வேலை உண்டு என பாத்திரங்களை அடிப்பம்பின் கீழே போட்டு துலக்கிக் கொண்டிருந்தாள் முனியம்மா. 30 வயதிற்குள் 3 ஆண் பிள்ளைகளை பெற்று 3 வீட்டினில் வேலை செய்து தம் பிள்ளைகளுக்கு கால் வயிற்று கஞ்சி ஊற்றி வருபவள். கணவன் காளியப்பனுக்கு கோழிக்கடையில் வேலை. கணவனின் வருமானம் அவளிடம் தந்ததாக சரித்திரம் இல்லை. அடுப்பில் மீன் குழம்பு கொதிப்பது முனியம்மாவின் நினைவுக்கு வரவே பாத்திரம் துலக்கும் அவளது கையின் வேகம் அதிகரித்தது. அதே சமயம் அங்கு வந்த அவள் கணவன் காளியப்பன் அவளை பார்த்து, அடியே முனிமா, இன்னாடி புருஷங்காரன் ஊட்டாண்ட வந்து நிக்கிறானே என்கிற மறுவாது இல்ல, நீ பாட்டுக்கு பாத்திரம் தொலைக்கினே கீர, இன்னாடி இந்த அலுமினிய பாத்திரத்தை தேய்ச்சு தேய்ச்சு வெள்ளி பாத்திரமா மாத்த போறியா என்று சிரித்து கொண்டே நக்கலாக கேட்டான். அவனை கோபமாக முறைத்த முனியம்மா, யோ வாய மூடியா, நான் வாய திறந்தா அவன் வண்டவாளம் தண்டவாளத்துல ஏறிடும் என்று கூறியபடி சேலையை வரிஞ்சு இடுப்பில் சொருகிக் கொண்டே வேகமாய் இருந்தாள். உனக்கெல்லாம் எதுக்குயா மறுவாத, காலையில நான் அடுப்பாண்ட ஒளிச்சு வச்சிருந்த 200 ரூபாய் துட்ட சுட்டுட்டு போயிட்டல்ல என கணவன் மேல் சீரிப்பாய்ந்தாள் முனியம்மா. அடடா, வாயை கொடுத்து இப்படி மாட்டிக்கொண்டோமே என நினைத்த காளியப்பன் சட்டென பேச்சை மாற்றி, அடியே என் கண்ணு, காலையில மாமன் நாஸ்தா துண்ணாம போயிட்டேன்ல, பசி என் வவுத்த கிள்ளுது, எனக்கு முதல்ல சோத்த போடு என கெஞ்சாமல் கொஞ்சினான். கணவனின் பசி அறிந்த முனியம்மா, வாயா உள்ள வந்து சாப்பிடு என கூறியே சட்டென துலக்கிக் கொண்டிருந்த பாத்திரத்தை அப்படியே போட்டுவிட்டு அவசரமாய் வீட்டிற்குள் நுழைந்தாள். அங்கே அடுப்பில் கொதித்து கொண்டிருந்தது மீன் குழம்பு. அதன் வாசமோ வாசம். அதனை கண்ட காளியப்பனுக்கு ஒன்றும் புரியாது தலை சுற்றியது. ஏய் இன்னாடி, நேத்திக்கு நான் உன்னாண்ட துட்டு கேட்டப்ப இல்லைன்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு மீன் குழம்பு வச்சிருக்க, இதுக்கு எங்க இருந்து காசு வந்துச்சு சொல்லு என ஆவேசமாய் அவளை பார்த்து கத்தினான். மீன் வாசம் அவன் வயிற்று பசி மேலும் தூண்டினாலும் அவன் கோபமாய், அடியே எனக்கு தெரியாம கந்து வட்டிக்கு பணம் வாங்கிட்டியா என கத்தியபடி அடுப்பறையில் வந்தான். அங்கே அரிசி, பருப்பு, தக்காளி, வெங்காயம் என காய்களுடன் மளிகை சாமான்களும் குவிக்கப்பட்டு இருந்தது. ஏ திருட்டு நாயே, நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ 10 பாத்திரம் தேய்க்கிற முதலாளி அம்மா வீட்டுல இருந்து அவங்க வேலைக்கு போனதும் மளிகை சாமான்களை களவாடிட்டு வந்துட்டியா, திருடின காசுல கொதிக்குதா மீன் குழம்பு என்று கோபமாய் கத்தினான். அவளது மௌனம் அதுவே உண்மை என்று சொல்லாமல் சொன்னது. அவளது தீய செயலை எண்ணி அங்கே குழம்பு கொதிப்பது போல் அவனது ரத்தமும் கொதிக்குது. இதோ பாரு முனிமா, ஒருவேளை கூடும் கஞ்சியும் குடிச்சிட்டு கிடந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி மானங்கிட்ட பொழப்பு நமக்கு வேணாம். இந்த களவாடுற புத்தி எல்லாம் எப்படி உனக்கு வந்துச்சு என்று பாய்ந்து சென்று அவளை பிடித்து கீழே தள்ளினான் காளியப்பன். தள்ளிய வேகத்தில் பேச முடியாமல் கீழே விழுந்தாள் முனியம்மா. நீயும் உன் சோறும், நன்றி கெட்டவளே, அந்த முதலாளி அம்மாங்க நம்ம பிள்ளைங்களுக்கு எவ்வளவோ செஞ்சிருக்காங்க, ஏண்டி இதெல்லாம் அந்த பார்வதி அம்மா வீட்டு காசு தானே என்று காளியப்பன் நிகிற ஆம் என்பது போல் தலையசைத்தாள் முனியம்மா. அந்த அம்மாவுக்கு துரோகம் செய்ய உனக்கு எப்படி மனசு வந்துச்சு, உன்னை பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு என சொல்லிக்கொண்டே கீழே கிடந்த அவளது செல்போனை கையில் எடுத்தபடி, இனிமேல் இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போனேனா அவ்வளவுதான், அவளை முதிச்சிடுவேன் என்று கூறி காளியப்பன் கோபமாக வீட்டை விட்டு வெளியேறினான். அப்போது பள்ளி விட்டு வந்த அவளது பிள்ளைகள், அம்மா பசிக்குது என்று சொல்லிக்கொண்டே அவள் சமைத்து வைத்திருந்த உணவை சாப்பிட்டு விட்டு, அம்மா மீன் குழம்பு சூப்பர் என்று கூற முனியம்மாவின் முகத்தில் எல்லையில்லா மகிழ்ச்சி பொங்கியது. தெருமுனையில் ஒரு குட்டை சூற்றில் அமர்ந்திருந்த காளியப்பனுக்கு எப்படி வந்தது இவளுக்கு இந்த திருட்டு புத்தி? பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்பது போல இவள் மாட்டினால் நம்ம பிள்ளைங்க வாழ்க்கை என்னாகும் என்ற கவலை மனதை தீயாய் சுட்டது. அதே நேரம் அவன் கையில் வைத்திருந்த முனியம்மாவின் போன் சினுங்க ஆரம்பித்தது. போனை எடுத்தவன், சொல்லுங்கம்மா, இனிமே அவ உங்க வீட்டுக்கு வேலைக்கு வரமாட்டா, காரணம் கேட்காதீங்க என்று கூறிய பதிலை வைத்தே எதிர்முனையில் பேசியது முனியம்மா வேலை பார்க்கும் வீட்டு முதலாளி அம்மா என யூகம் செய்யலாம்.
ஏ காளியப்பா, எனக்காக ஒரு 15 நிமிஷம் வந்துட்டு போயேன் என்று அதிகார தோரணையில் முதலாளி அம்மா கட்டளையிட, ஒருவேளை முனியம்மாவின் சம்பள பாக்கி ஏதேனும் பாக்கி இருக்கோ என நினைத்து அங்கே ஓடினான் காளியப்பன். காளியப்பனை கண்ட முதலாளி அம்மா, இங்க பாருப்பா, உன் பொண்டாட்டி என்கிட்ட 15 வருஷமா வேலை செய்யறா. ஆமா, அவள் திருடுறா, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஏன் திருடுறான்னு முதல்ல நீ தெரிஞ்சுக்கணும். இதை நான் கண்டுபிடித்த போது நானும் அதிர்ந்துதான் போனேன். அதை சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பார்த்தப்பதான் எனக்கு இந்த விஷயமே தெரிய வந்துச்சு. சிறுக சிறுக தினமும் உங்க வீட்டு சமையலுக்கு தேவையான மளிகை சாமான்களையும் காய்கறிகளையும் அவள் திருடி செல்வது எனக்கு கொஞ்ச நாளைக்கு பிறகுதான் தெரிஞ்சிச்சு. திரும்ப திரும்ப அதை டிவில போட்டு போட்டு பார்த்தேன். அதுல ஒன்னே எனக்கு தெளிவா தெரிஞ்சிச்சு. இது பிறப்பிலேயே வந்த திருட்டு குணம் இல்ல, வறுமையில் வந்த திருட்டுத்தனம். சிசிடிவில பாக்குறப்ப அவ கீழே கிடந்த அவரது பணம் இருந்த பர்ஸை எடுத்து பத்திரமா அலமாரியில் வைக்கிறது, நான் பாத்ரூமில் கழட்டி வச்சிருந்த மோதிரத்தை கொண்டு வந்து டேபிளில் வைப்பது போன்று ஒவ்வொன்றும் அதில் பதிவாகி இருந்தது. அப்படி என்றால் அவளுக்கு காசின் மேல் ஆசை இல்லை. இப்ப புரியுதா? அவளது தீய நடவடிக்கைக்கு காரணம் யாருன்னு? நீதான், நீயேதான். பிள்ளைங்களை பெத்துட்டா மட்டும் பத்தாது காளியப்பா, அதுங்களுக்கு சோறும் போடணும். நீ அதை தவற விட்டுட்ட. ஊதாரித்தனமா செலவு செஞ்சுட்டு உன் பொண்டாட்டி சம்பாதிக்கிற காசையும் புடுங்கி குடிச்சிட்டு அவளை கஷ்டப்படுத்துற. முதல்ல திருந்த வேண்டியது நீதான், அவ இல்ல. அவ மனச நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்க அடுப்புல குழம்பு கொதிக்கணும்னா அதுக்கு அவளுக்கு மளிகை சாமா வேணும். பெத்த 3 பிள்ளைங்களையும் பட்டினி போட முடியுமா? நான் அவளை கூப்பிட்டு கண்டிச்சப்ப அவ என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு கதறி அழுதா. நான் மன்னிக்கிறது அவளுக்கு நான் கொடுக்கும் தண்டனை ஆகாது. தான் செய்த தப்பை எண்ணி அவளே திருந்தணும். இன்னா செய்தாரே ஒருத்தல் அவனான நன்னையும் செய்து விடல். அதான் அவ மனசு உறுத்துறாப்புல 1 மாத மளிகை சாமான்களை அவளுக்கு வாங்கி கொடுத்துட்டேன். இதோ இன்னைக்கு உன் வீட்டுல மீன் குழம்பு கொதிக்குது பாரு, அந்த மீன் கூட நான் வாங்கி கொடுத்ததுதான் என்று கூறவே வெக்கி தலை குனிந்தான் காளியப்பன். என்னையும் மன்னிச்சிடுங்க அம்மா, இனிமே என் வீட்லயும் தினந்தோறும் அடுப்புல சோறும் குழம்பும் கொதிக்கும் என கூறி தன் தவறை உணர்ந்த காளியப்பன் அவசரமாய் தன் வீட்டை நோக்கி நடந்தான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு நீங்க இன்னும் லைக் பண்ணலனா மறக்காம லைக் பண்ணிடுங்க. கணவன் மனைவியும் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒன்றாக அமர்ந்து தேநீர் அருந்தி கொண்டிருந்தனர். ஏனென்றால் அன்று அவர்களின் 25வது ஆண்டு திருமண நாள். முன்பு போல் இல்லாமல் அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து அமர்ந்து நேரத்தை செலவிடுவது குறைந்து போய்விட்டது. அவர்களுக்கு இடையே ஏன் இடைவெளி அதிகரித்து வருகிறது என்பது அவர்களுக்கு புரியவில்லை. தேநீர் அருந்தி கொண்டிருந்த போது மனைவி மௌனத்தை கழித்து, உங்களிடம் நான் நிறைய சொல்ல வேண்டும். இப்போதெல்லாம் நாம் இருவரும் சேர்ந்து உட்கார கூட நேரம் இல்லை என்றாள். இதை பற்றி நான் நிறைய யோசித்து இந்த சூழ்நிலையை சமாளிக்க ஒரு தீர்வை கண்டுபிடித்துள்ளேன். நீங்கள் ஒப்புக்கொண்டால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றாள். கணவர் தலையை அசைத்தார். மனைவி மேஜையின் மீது 2 டைரிகளை கொண்டு வந்து வைத்தார். இந்த 2 டைரிகளில் ஒன்று உங்களுக்கு, மற்றொன்று எனக்கு. இனிமேல் நம் இருவருக்குள் ஏதேனும் புகார்கள் இருந்தால் அவற்றை நம் சொந்த டைரிகளில் எழுதி வைப்போம் என்றார். மேலும் அடுத்த ஆண்டு நமது திருமண நாள் அன்று அவற்றை நாம் திறந்து படிப்போம். ஒருவருக்கொருவர் பிடிக்காத விஷயங்களை புரிந்து கொள்ள இது உதவும். மேலும் அவற்றை மேம்படுத்தவோ அல்லது தீர்வு காணவோ நாம் முயற்சிக்கலாம். கணவருக்கு மனைவியின் யோசனை பிடித்திருந்தது. அன்றிலிருந்து அவர்கள் டைரிகளில் எழுத தொடங்கினர். காலம் விரைவாக சென்றது. அன்று அவர்களின் 26வது ஆண்டு திருமண நாள். கணவன் மனைவி இருவரும் சாப்பாட்டு மேஜையில் அமர்ந்து தேநீர் அருந்தி கொண்டிருந்தனர். அவர்களின் டைரிகள் அருகில் வைக்கப்பட்டு அவற்றை ஒருவருக்கு ஒருவர் மாற்றிக்கொண்டனர். தேநீர் அருந்தி முடிப்பதற்கு முன் கணவர் தனது மனைவியின் டைரியை படிக்க தொடங்கினார். அதில் பல புகார்கள் எழுதப்பட்டிருந்தன. என்னை ஒரு ஹோட்டலுக்கு அழைத்து செல்வதாக உறுதியளித்தீர்கள், ஆனால் அதை நிறைவேற்றவில்லை என்பது போல. இன்று என் பெற்றோரின் வீட்டிலிருந்து விருந்தினர்கள் வந்தார்கள், நீங்கள் அவர்களிடம் நன்றாக பேசவில்லை என்று மற்றொரு புகார் கூறப்பட்டிருந்தது. பல மாதங்களுக்கு பிறகு நீங்கள் எனக்கு ஒரு புடவை வாங்கி வந்தீர்கள், ஆனால் அது பழைய வடிவமைப்பை கொண்டிருந்தது. இன்று நான் எனக்கு பிடித்த டிவி சீரியலை பார்த்து கொண்டிருந்த போது நீங்கள் செய்தி சேனலை மாற்றினீர்கள். இன்றைக்கு சோபாவில் ஈரமான டவலை விட்டுட்டு போயிட்டீங்க. டைரியில் இது போன்ற பல புகார்கள் இருந்தன. கணவர் அவற்றை படிக்கும் போது அவரது கண்களில் கண்ணீர் பெருகியது. அவர் மனம் திருந்தி தனது மனைவியிடம், இந்த தவறுகளை நான் முன்பு உணரவில்லை, ஆனால் இப்போது நான் அவற்றை மீண்டும் செய்ய மாட்டேன் என்று உனக்கு உறுதியளிக்கிறேன் என்றார். இப்போது மனைவி தன் கணவரின் டைரியை திறக்கும் முறை வந்தது. பல பக்கங்களை புரட்டினாள் மனைவி. ஆனால் அந்த டைரி முற்றிலும் காலியாக இருப்பதை கண்டாள். அதில் ஒரு வார்த்தை கூட எழுதப்படவில்லை. ஆச்சரியப்பட்ட மனைவி, நீங்கள் டைரியில் எதுவும் எழுதவில்லையா என்றாள். கணவர், கடைசி பக்கத்தை பார், நான் அங்கே ஏதோ எழுதினேன் என்று பதிலளித்தார். அந்த பக்கத்தில் அவர் எழுதியிருந்தது, இத்தனை வருடங்களாக நீ எனக்காகவும் நமது குடும்பத்திற்காகவும் நிறைய தியாகம் செய்துள்ளாய். எங்களுக்கு மிகுந்த அன்பை கொடுத்து இருக்கிறாய். இந்த டைரியில் உனக்கு எதிராக எதையும் எழுத முடியாது. மேலும் உன்னிடம் எந்த குறைகளையும் கண்டுபிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் கூட எனக்கு இருந்ததில்லை. உன்னிடம் எந்த குறைகளும் இல்லை என்பதல்ல, ஆனால் உன் அன்பு, அர்ப்பணிப்பு மற்றும் தியாகங்களுடன் ஒப்பிடும்போது உன் குறைகள் எதுவும் அற்பமானவை. என்னுடைய எண்ணற்ற தவறுகளை பொருட்படுத்தாமல் இந்த சவாலான வாழ்க்கையில் என் பக்கத்தில் ஒரு நிழலை போல நின்று கொண்டிருக்கிறாய். எப்படி ஒருவர் தன் நிழலில் தவறுகளை கண்டுபிடிக்க முடியும்? இப்போது மனைவியின் கண்கள் கண்ணீரால் நிறைந்திருந்தன. அவள் தன் கணவனின் கையில் இருந்த தன் புகார் டைரியை வாங்கி கிழித்து அதை எரித்தாள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த
இந்த வீடியோ முடிவுல வலது ஓரத்துல வர கட்டத்துல இன்னும் சூப்பரான கதை இருக்கு, அதையும் பாருங்க, நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.